ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். இந்த வீடியோ பாருங்களேன். ஆக்சுவலி பரிசுத்தாவியனோட அபிஷேகம்னா என்ன? தன் நிலை மறந்து இந்த மாதிரி ஆடுறதா? கிடையாது. ஆக்சுவலி இயேசு கிறிஸ்துட்ட புறாவை போல பரிசுத்தாவியனர் வந்து இறங்கினார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவர் இந்த மாதிரி தான் ஆடினாரா? கீழெல்லாம் விழுந்தாரா? கிடையாது. அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். இவ்வளோ நாள் பிரசங்கிக்காத ஒரு வார்த்தை, பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்க மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ அவர் பெற்றுக்கொண்டது என்ன? கர்த்தருடைய உண்மையான வெளிப்பட்ட வார்த்தையை. ஸோ இந்த வசனம் கூட பாருங்களேன், கர்த்தர் கலக்கத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்துக்கே தேவனா இருக்கிறாரா? அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன்? இந்த மாதிரி கலக்கமான சிச்சுவேஷனுக்குலாம் தேவன் இல்லையா, சமாதானத்துக்கு மட்டும் தான் அவர் தேவனா? அப்போ இதெல்லாம் ஆவியானவரால் வர்றது கிடையாது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ இன்னுமே ஏன் சபைகள் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆடிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய மைண்டு சப்கான்ஷியஸ் நிலைக்கு தள்ளப்படுது, டிரான்ஸ்டேட்டுக்கு தள்ளப்படுது. எஸ், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மியூசிக் கேளுங்களேன், உங்களுக்கு எப்படி தோணுது? நல்லா டான்ஸ் ஆடணும்னு தோணுது இல்லை? இதே தான் அங்கே சர்ச்சில் நடக்குது. அதாவது ஆராதனை எப்போ டெம்போவெல்லாம் ஸ்பீட் பண்ணுறாங்க, அப்படியே பாடலை ஸ்பீட் பண்ணுறாங்க, பெற்றுக்கொள் ரிசீவ் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ ஒரு சில பேர் அலர்ட்டாக இருக்கவங்களுக்கு ஓகே, ஆனால் இன்னும் ஒரு சில பேர் வந்து அவங்களோட பிரெயின் டிரான்ஸ்டேட்டுக்கு சொல்லப்படுது. ஸோ அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரிலாம் கீழே விழுக்கிறாங்க. அதாவது நான் கான்ஷியஸாக இருக்கேன், எல்லாமே ஓகே, அன்கான்ஷியஸாக இருக்கேன், அது எதுவுமே இல்லை ஓகே. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சப்கான்ஷியஸாக பண்ணுறது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கர்த்தர் ஏற்றுக்கொள்றதும் இல்லை. நம்ம உண்மையாக கர்த்தர் மனசார ஆராதிக்கிறது மட்டும் தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்றாரு. சரி, ஓகே, இதெல்லாம் பைபிளின் படி தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே தப்பு. இப்போ நான் கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கணும் அப்படின்னு சர்ச்சுக்கு போகிறேன், அங்கே எல்லாரும் இந்த மாதிரிலாம் பண்ணுறப்போ எனக்கு ஒரு அட்டென்ஷன் உண்டாகுது. ஐயோ, என்னடா அவங்க நம்ம மேலே விழுந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறேன். என்னடா இந்த மாதிரி ஒரு கலக்கமான சிச்சுவேஷன் இருக்கே நான் பார்க்குறேன். அப்போ கர்த்தரை நான் ஆராதிக்கவே இல்லை. அப்போ நான் போன பர்பஸே அங்கே ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போ எனக்கு இடல் ஆகுது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு இடல் உண்டாக்கக்கூடாது அப்படின்னு. அப்போ யார் இடல் உண்டாக்குறா? அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உள்ள பர்சனா? கிடையாது. அப்போ யார் உண்டாக்குறா? அந்த ஒரு சிச்சுவேஷனை உண்டாக்குறவங்க தான். ஸோ சபை போதகர்கள் சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் பரிசுத்தாவியனர் கிடையாது, இந்த மாதிரிலாம் ஆடாதீங்க, உண்மையாக மனசார நம்ம ஆராதிக்கிறது மட்டும் தான் ஆண்டவர் ஏற்றக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து இந்த மாதிரி இடர்கள் உண்டு பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் ஸ்பீடாக பாட்டு பாடுறதுனால அவங்கலாம் விழுகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அதை அப்படியே கண்டினியூ பண்ணாமல் இனிமேல் அந்த மாதிரி ஸ்பீடெல்லாம் பாட்டு பாடாமல் மனசார ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு அவங்க வழிவகை பண்ணணும் அப்படிங்கிறது நான் படித்த வரைக்கும் இதுதான் சத்தியம் வேதத்தின் படி. ஸோ அப்போ உண்மையாக அபிஷேகம் அப்படின்னா என்னது? பரிசுத்தாவியானவர் நம்ம கூட வந்து இணைவது, அதாவது ஆவியும் அம்சமும் இணைந்து செயல்படுறது, அவர் நம்மளை பயன்படுத்துறது தான் உண்மையான அபிஷேகம் அப்படின்னு சொல்றது. ஸோ உங்களுடைய கருத்துக்களையும் வேத வசனத்துடன் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமீன்.